என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. நீரின் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, நீ என் தாசன் என்றவரே, நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, பாவங்கள் யாவையும் மன்னித்தீரே, சாபங்கள் யாவையும் நீக்கினீரே, மீட்டு கொண்டேன் என்றீரே, மீட்டு கொண்டேன் என்றீரே, யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகள் வாசம் செய்பவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, சந்ததி மேல் உம் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும், சந்ததி மேல் உம் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே, யெஷூரன் எனக்காக யாவை செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இன்றைக்கு அருமையான நல்ல வாக்கு தத்தத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எல்லா வாக்குத்தத்தங்களை காட்டிலும் பிரதானமான ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தம் தான். ஏனென்றால் ஒருவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், ஒருவர் நமக்கு ஏதேனும் ஒன்றை கொடுக்க முடியும், எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனாலும் கூட நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு கர்த்தரை தவிர வேறு ஆட்களே இல்லை, வேறு நபர் இல்லை, வேறு மனிதன் இல்லை, வேறு தெய்வம் இல்லவே இல்லை. நித்திய ஜீவன் அவர் மாத்திரமே கொடுக்க முடியும். இங்கே வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை வேறு ஒருவர் செய்யவே முடியாது, வேறு ஒருவர் கொடுக்கவே முடியாது. பாருங்கள், யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதாவாகிய தேவனையும் இயேசுவாகிய தேவனையும் அறிந்து கொள்வது, நமக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வது, நாம் அவரை குறித்து அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவனாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு இப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொள்வது என்று சொன்னால் அதனிடத்திலே நீங்கள் சேருங்கள், அதை குறித்து விசாரியுங்கள், அதை குறித்து தியானியுங்கள், அதை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். இதுதான் அதை பற்றி கொள்வதாகும். பாருங்கள், சிலர் சொல்லுவார்கள், மரணத்திற்கு பின்பாக என்ன நடக்கும் என்று கேட்டால் 7 ஜென்மங்கள் எடுக்க வேண்டும். நாம் 7 ஜென்மங்கள், அடுத்தடுத்த ஜென்மங்கள் புழுவாய் பூச்சியாய் எறும்பாய் வந்து கடைசியில் மடிந்து போகணும், 7 ஜென்மங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். சிலர் சொல்லுவார்கள், எங்கள் தாத்தா பாட்டி இறந்தவுடனே நாங்கள் வைக்கிற சோற்றை காக்கா வந்து தின்று விட்டால் எங்களுடைய மூதாதையர் வந்து அதை சாப்பிட்டு சென்றார்கள் என்று நினைத்து சந்தோஷப்படுவோம், இதுதான் முடிவிலே நடக்கக்கூடியது என்று சொல்லுவார்கள். இன்னும் சிலர் சொல்லுவார்கள், நல்லவனாக வாழ்ந்தால் கல்லறைக்குள்ளே சுகமாயிருப்பான், அவன் நன்றாய் நிம்மதியாய் உறங்கி கொண்டிருப்பான். தீமைகள் செய்தால் அவன் அந்த கல்லறைக்குள்ளும் பலவிதமான தீமைகளை அவன் அனுபவித்து கொண்டிருப்பான் என்று சொல்லுவார்கள். சிலர் நினைப்பார்கள், ஒருவர் இறந்த பின்பு அந்த குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு நினைப்பார்கள், என்னுடைய மூதாதையரே வந்து பிறந்து விட்டார்கள் என்று சொல்லி. ஆனால் வேதம் அப்படியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஒரு முறை இறப்பது, ஒரு முறை நாம் நியாய தீர்ப்பு அடைவதுமே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை இறக்க வேண்டும், ஒரு முறை நியாய தீர்ப்பிலே நாம் நிற்க வேண்டும். இதுவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர் நம்முடைய கருவை அவரே உண்டாக்கினார். நம்முடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது, நம்முடைய மாம்சத்தை அவருடைய கண்கள் கண்டது இருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை அவர் உருவாக்கி இருக்கிறார், நமக்குள்ளே ஆவியை அவர் பிரவேசிக்க பண்ணி இருக்கிறார். ஆகவே இதனுடைய சொந்த மொத்த காரியம் எல்லாம் யாருக்கு தெரியும் என்றால் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவர் எப்படி அவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்துமா அழிந்து போவது நல்லது அல்ல, மனிதனுடைய ஆத்துமா அழிந்து போவது நல்லதே அல்லவாம். அப்படி என்றால் ஆத்துமா அழியாத படிக்கு என்றென்றும் அது காக்கப்பட வேண்டும் பிரியமானவர்களே. ஆகவே தான் அவர் சொன்னார், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம். இன்றைக்கு நாம்
ரட்சிக்கப்பட்டு, அதாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோமோ, என்றைக்கு நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, அப்பொழுதே பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை எழுதி விடுகிறார். அல்லேலூயா. நாம் எப்படி நம்முடைய மாம்சத்துக்கு மரித்து நம் நித்திய ஜீவனுக்கு பிழைத்திருக்கிறோம், ஜீவனுக்கு பிழைக்கிறோம், அந்த நிமிஷம் தானே, அந்த ஒரு நொடியிலே பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படுகிறது. அப்படி என்றால் ஜீவ புஸ்தகம் என்றால் ஜீவனுள்ளோருடைய புஸ்தகம், ஜீவனுள்ளோருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிற புத்தகம். அப்படி அந்த ஜீவனுள்ளோருடைய புத்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்குமானால் நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்பதே அதற்கு அத்தாட்சியாய் இருக்கிறது. நித்திய ஜீவனை பெற்றவர்கள் எல்லாரும் நாம் எங்கே, எல்லாருக்கும் உயிர் இருக்குது. அப்போ அந்த உயிரோடு நம்ம எங்கே இருக்க போகிறோம்? பரலோகத்தில் இருக்க போகிறோம். அப்போ நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்ட இடம்தான் பரலோகம். எது முந்திக்கொள்ளும்? பரலோகமா நித்திய ஜீவனா? நித்திய ஜீவன் முந்திக்கொள்ளும். நாம் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். அந்த நேரத்திலே நமக்காக பரலோகத்திலே வாசஸ்தலங்களை கர்த்தர் உருவாக்கி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். 2-3 மாதங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக நாம் தியானிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஆனால் நானும் பல காரியங்களை யோசித்து நித்திய ஜீவன் எது விளங்கி கொள்ள முடியாதபடி இருக்கிறதே என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் எனக்கு தெரியும், நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்கிற வாக்கு தத்தமே ஒரு பெரிய வாக்கு தத்தம். அதுதான் ஒரு உண்மையான வாக்கு தத்தம். அதை கொடுப்பது இயேசுவாலே மாத்திரம்தான் முடியும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆகவே தான் சொன்னார், இயேசு சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் மரணத்தை காண மாட்டான், அவன் நித்திய ஜீவன். அப்போ நம்ம சாதாரணமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்கு மறைவான ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஒன்று இருக்கிறது. ஒரு மறைவான ஒரு பிளஸ்ஸிங் என்ன? அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன். இந்த ஜீவனை குறித்து நாம் கவலையற்று இருக்க முடியுமா? ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாராம். இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அவரிடத்தில் ஏகப்பட்ட சொத்துகள் இருந்தது, சுகங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. அவர் இருமாப்போடு வாழ்ந்து வந்தார். தன்னுடைய ஒரே மகன் செல்வ செழிப்பாய் அவனை வளர்க்கிறோம் என்று சொல்லி அவர் அவ்வளவு சந்தோஷத்தோடும் அவ்வளவு ஒரு பெருமையோடும் அவர் காணப்பட்டார். பாருங்கள், ஒரு நாளிலே அவருடைய மகனுக்கு ஒரு வியாதி வந்தது. ஒரு டாக்டராலும் சொல்லப்படாத ஒரு வியாதி. அந்த வியாதிக்கு மருந்தே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே நித்தம் அந்த குழந்தை செத்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அந்த சாவை நான் காண மாட்டேன் என்று சொல்லி அவன் மருத்துவரிடத்திலே அவன் கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே வைத்திருந்தான். எல்லா மருத்துவர்களும் வந்து பார்த்தார்கள். பல செலவழித்தவன் பல காரியங்களை செலவழித்து பார்த்தார். அப்பொழுது அவர் டாக்டரிடத்திலே சொன்னார், டாக்டர், என்ன செலவானாலும் பரவாயில்ல, என்னுடைய பிள்ளை சுகத்தோடு வர வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது டாக்டர்கள் சொன்னார்களாம், எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்வோம், மீதி அவனுடைய ஃபேட் எப்படி இருக்கிறதோ, அவனுடைய விதி எப்படி இருக்கிறதோ அப்படி ஆகட்டும் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், விதியை காட்டிலும் ஒன்று இருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன். அப்பொழுது ஒரு போதகர் வந்தாராம். போதகர் வந்து அவனிடத்திலே சொன்னாராம், தம்பி, உன்னை குறித்து நான் ஆண்டவரிடத்திலே உனக்காக நான் இரக்கத்துக்காக கெஞ்சுகிறேன், நிச்சயமாக இந்த மரண படுக்கை மாறும் என்று சொல்லி. அப்பொழுது இந்த செல்வந்தர் சொன்னார், ஐயா, என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, நீங்கள் வீணாக செபித்து உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம், ஆகவே நீங்கள் கடந்து போங்கள், நாங்கள் எப்படி ஆயினும் எங்களுடைய மருத்துவர்களும் மற்றவர்களும் எங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார்கள் என்று சொன்னாராம். அப்பொழுது ஆனாலும் அந்த போதகர் சொன்னாராம், கடைசி ஒரு நேரத்தில், தம்பி, நித்திய ஜீவனை குறித்து நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போனார். இந்த மகனுக்கு இது என்னவென்றே தெரியாது. அது என்ன நித்திய ஜீவன், அது என்ன நித்திய ஜீவன் என்று. அவனுடைய கடைசி நேரம் வந்தது. அவனுக்கே தெரிந்து விட்டது, இனி சில நிமிடங்கள் தான் நாம் உயிரோடு இருக்க போகிறோம் என்று சொல்லி அவன் அப்பாவிடம் சொல்லுவான், அப்பா, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள், எப்படியாவது என்னை காப்பாற்றி விடுங்கள். அப்போ
மகனே நீ பயப்படாதே, நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றி விடுவேன். இதோ தலை சிறந்த டாக்டர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள், நம்முடைய தேசத்தை நோக்கி ஊரை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள், நீ கவலைப்படாதே மகனே என்று சொல்லும் பொழுது அவன் சொன்னானாம், ஐயோ அப்பா, எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்த நீங்கள் எனக்கு நித்திய ஜீவன் என்பதை வாங்கி கொடுக்கவில்லையே, நித்திய ஜீவன் என்றால் என்னன்னு எனக்கு தெரியாதே, நித்திய ஜீவனை வாங்கி கொடுக்கவில்லை. இதோ நான் இருளுக்குள்ளே சென்று கொண்டே இருக்கிறேன், இருளுக்குள்ளே சென்று கொண்டே இருக்கிறேன், அங்கே மரண ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஐயோ, என் கண்கள் ஒளி இழந்து போய்விட்டது, என்னுடைய உறுப்புகள் எல்லாம் மறத்து போய் கொண்டே இருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் என்ன, அந்த நித்திய ஜீவன் என்ன, இதை வாங்க நீங்கள் பிரயாசப்படவில்லையே என்று சொன்னானாம். பாருங்கள், கடைசியில் அவன் ஒரே இருள் 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 என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டானாம். பாருங்கள், இன்றைக்கு இயேசு இல்லாதவர்கள் இப்படித்தான் ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமையிலே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய மரணத்திற்கு பின்பு ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கும் பொழுதே நம் மரணத்தை குறித்து நிச்சயமாக யோசிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அதைத்தான் சொன்னால், ஒரு முறை மரணம் அடைவதும் நியாய தீர்ப்பு அடைவதும் நமக்கு மேல் விதிக்கப்பட்ட விதியாய் இருக்கிறது. அது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்த அது கட்டளையாய் இருக்கிறது. பாருங்கள், அப்படித்தான் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றையும் அழியாமலும் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் நித்திய ஜீவனை அடைவார்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லி லூக்கா 18:18 ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தலைவன் ஒருவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனிடத்தில் ஒரு ஆளுமை இருக்கிறது, ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கு கீழே வேலை செய்ய அநேகர் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவன் ஒரு செல்வந்தனாய் இருக்க வேண்டும். இந்த ஒரே வார்த்தை இவ்வளவு காரியங்களை நமக்குள்ளே அது கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள், அவன் சொல்லுகிறான், நல்ல போதகரே நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தலைவனுக்கு கூட ஒரு கருத்து இருந்தது. நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவரிடத்தில் நேரடியாக கேட்கிறான். இதே காரியத்தை தான் நாம் மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மார்க் 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க, நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? அதை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து நம்ம வாசிப்போம் என்றால் மார்க் 10ஆம் அதிகாரம் 18 22 வரைக்கும் நாம் அப்படியே நம்முடைய கண்களை ஓட விடுவோம். அதற்கு இயேசு, நீ நல்லவன் என்று என்னை நல்லவன் என்று சொல்லுவானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நம்மகிட்ட கேட்டதான், அப்பா நம்மளை ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டான், பாராட்டிட்டான்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் இயேசு கூட பாருங்கள், அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன் பாருங்கள். அவர் பரிசுத்தத்தை விட்டு இந்த பூமியிலே பாவம் நிறைந்த உலகத்திலே அவர் வாழும்படியாக வந்தார். அப்படி இருக்கிற அந்த தேவனை சொல்றார், நல்ல போதகரே என்று நீ எப்படி நல்லவன் என்று சொல்லுவானேன்? நான் அதற்கு அப்படி சொல்லுவதற்கு நான் தகுதி அல்ல, அப்படி அல்ல. நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார், ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். நாம் யாவரும் எந்த நாளிலும் நல்லவர்களாய் மாறவே முடியாது. ஏனென்றால் இயேசு மாத்திரமே நம்மை நல்லவர்களாக மாற்ற முடியும். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு உண்டு, அவருடைய இரத்தத்தினாலே ரட்சிப்பு உண்டு, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டே தவிர நம்முடைய சுய பலத்தினாலே, சுய கிரியைகளினாலே, நல்ல கிரியைகளினாலே நாம் நல்லவர்களாக மாறிவிடவே முடியாது. ஏன் தெரியுமா? நாம் ஒருவருக்கு நல்ல காரியத்தை செய்வோம், மற்றவர்களுக்கு அதே காரியத்தை செய்ய முடியாமல் இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு தேவைப்படவில்லை, ஆகவே நான் செய்யவில்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அவர்கள் நம்மை குறித்து, ஐயோ அவனுக்கு செஞ்சாங்க எனக்கு செய்யலையே, அப்போ அவர்களை பொறுத்த மட்டும் நாம் நல்லவர்கள் இல்லை, நாம் அவர்களை பொறுத்த மட்டும் நல்லவர் இல்லை. நாம் யாருக்கு உதவி செய்து யாருக்கு ஒத்தாசையாக இருந்தோமோ அவர்களுக்கு நாம் நல்லவன், ஆனால் மற்றவர்களுக்கு நாம் நல்லவன் அல்ல. ஒருவேளை ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருந்தால்
நாம் 99 பேருக்கு நல்லவராக முடியும், ஆனால் ஒருவருக்கு நிச்சயமாக நாம் நல்லவனாக இருக்கவே முடியாது பிரியமானவர்களே. அப்படி என்றால் இயேசு அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மீட்பு, அவருடைய இரத்தத்தினால் ஆகிய மீட்பை தவிர நமக்கு வேறு காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. அதைத்தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார் பாருங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். இதெல்லாம் பாருங்க, இதில் 5 காரியத்தை சொல்லி இருக்கிறார். முதல்ல பாருங்க, விபச்சாரம் செய்யாதிருப்பாய், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய், வஞ்சனை செய்யாதிருப்பாய், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாய். 4 காரியங்கள் இருக்கிறது. இந்த காரியங்கள் பாருங்கள் மனிதர்களுக்கு அடுத்த காரியம். 10 கற்பனைகளிலே இவையெல்லாம் மனிதர்களுக்கு அடுத்த காரியம். மற்ற கற்பனைகள் எல்லாம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ அவைகளை உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை. அதை குறித்து அவர் பேசவில்லை. யாருக்காக சொல்லுகிறார்? மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமையை குறித்து சொல்லுகிறார். இவையெல்லாம் அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இப்படியெல்லாம் அவனிடம் எல்லாம் செஞ்சிருக்கேன்னு சொன்னதுனால அவர் அன்பு கூர்ந்து, அப்படி என்றால் இன்னும் ஒரு காரியத்தை நாம் நினைக்க வேண்டும். ஒருவரையும் அவர் குறை சொல்லாதவர், ஒருவரையும் அவர் குறை கண்டுபிடிக்க பிடிக்காதவர். ஆகவே தான் குறை கண்டுபிடிக்காதவர். நம்ம இடத்துல குறை கண்டுபிடிச்சா நம்ம இன்றைக்கி இந்த இடத்துல இருக்க முடியவே முடியாது. அவரை ஆராதிக்க நம்மை நிச்சயமாக தெரிந்தெடுத்திருக்கவே மாட்டார். ஆகவே தான் விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து, முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று சொன்னார். எல்லாரும் கடந்து போய்விட்டார்கள், இந்த ஸ்திரீ மாத்திரம் நின்றார். அப்பொழுது உன்னை ஒருவரும் கல்லெறியவில்லையா என்று கேட்டபொழுது எல்லாரும் போய்விட்டார்களே. ஆம், அவர்களுக்கு ஒரு துணிவு வரவில்லை. அவர்களில் எவனும் பாவம் இல்லாதவன் இல்லவே இல்லை. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நானும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன்னை குற்றம் சொல்ல மாட்டேன், இனி பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு இப்படித்தான், இப்படிப்பட்ட அன்புடையவர். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் செஞ்சிருக்க, எல்லாத்தையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அதன் பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு வா. அப்படின்னா ஆண்டவருக்கு ஐஸ்வர்யவான்கள்லாம் தேவையில்லையா? ஐஸ்வர்யவான்களை அவர் வெறுக்கிறாரா? இல்லவே இல்லை. ஆண்டவருடைய கடைசி நேரத்தில் சிலுவையின் அடியில் அவர் பாருங்கள், அநேக ஐஸ்வர்யவானுடைய மனைவிமார், பெண்கள் அங்கே கூடி இருந்தார்கள். தங்கள் கனம் பொருந்திய ஸ்திரீகள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய காணிக்கையினாலே அவரை தாங்கினார்கள், தங்களுடைய பொருளினாலே அவருடைய ஊழியத்தை தாங்கினார்கள். ஆகவே அவருக்கு எல்லாரும் வேண்டும் பாருங்கள். அவர்களையும் அவர் துரத்தி விடவில்லை, அவர்களையும் தன்னுடைய சீஷனாக்கி கொண்டார். ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினாலே தரித்திரருக்கு விற்று கொடு என்று சொன்னதிலே அவனுக்கு மிகுந்த மன உளைச்சல் உண்டாயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். அவன் துக்கத்தோடு போய்விட்டான் என்று. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் இயேசு அங்கே நம் பூமியிலே இருந்த காலத்திலே நடந்த சம்பவம். ஆனால் இயேசு இன்றைக்கு மரித்த பின்பு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு மீட்பை கொடுத்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய நற்கிரியைகள் செய்வதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுபவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுபவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல், எவ்வளவுதான் கொடுத்தாலும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, எல்லாரும்
நம்மை தூக்கி கொண்டாட மாட்டாங்க. எவ்வளவுதான் நம்ம பண்ணினாலும் தூக்கி கொண்டாடவே மாட்டாங்க. ஆனாலும் நற்கிரியைகளை நம்ம செய்யணும். மகிமை, கனம், அழியாமை இதெல்லாம் யாரிடத்திலிருந்து வரும்? ஆண்டவரிடத்தில் வரும். அதை தேடுபவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சோர்ந்து போகாமல் இவைகளை செய்ய வேண்டுமா? ஒரு சமயம் நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்த பொழுது எனக்கு மிகுந்த நெருக்கம் உண்டாயிற்று. ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும், மிக முக்கியமான முடிவு எடுக்க வேண்டும். அந்த கல்லூரி என்னை இப்படியாக பல தீமையான காரியங்களை செய்ய என்னை அது ஊக்குவித்தது, அது செய்ய தூண்டியது, அப்படி செய்ய வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தியது. அப்பொழுது நான் பயங்கரமாக யோசித்தேன், ஆண்டவரே, இது உமக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு சாதாரண மனிதன் கூட இதை செய்வதற்கு துணிய மாட்டானே. நான் ஒரு ஊழியம் செய்கிறேன், நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், நான் எப்படி செய்ய வேண்டும், நான் எப்படி செய்ய முடியும்? ஆண்டவரே, நான் நிச்சயமாக இது என்னால் செய்யவே முடியாது என்று சொன்ன பொழுது அவர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்து வருகிறீர்கள், நீங்கள் இதை செய்தால் இந்த ஊழியம் இன்னும் மேம்படும், இல்லாவிட்டால் நாங்கள் உங்களை மொத்தமாக இல்லாமல் செய்து விடுவோம் என்று சொன்னார்கள். எனக்கு ரெண்டு பக்கம், ஒரு பக்கம் ஊழியமா, ஒரு பக்கம் இவர்கள் சொல்லுவதை செய்துவிட்டு நாம் கனத்தையும் மகிமையும் அணிந்து கொள்ளலாமா என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் வேதத்தில், ஆண்டவரை, எனக்கு எப்படியாகினும் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நீர் சொல்ல வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் மிக முடிவாக இருந்தேன், திட்டமாக இருந்தேன். ஆண்டவரே, நான் இந்த வேலையை நிச்சயமாக நான் உதறி விடுவேன், இந்த வேலை எனக்கு வேண்டாம், நான் நிச்சயமாக கடந்து சென்று நான் ஏதேனும் ஒரு உலகத்தில் எத்தனையோ இடம் இருக்கிறது, ஒரு மூலையிலே சென்று நான் இருந்து கொள்ளுவேன், இனி இந்த நற்காரியங்களோ நல்ல செயல்களோ ஊழியமோ நான் செய்யப்போவதில்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார், நீங்கள் இந்த நற்கிரியைகளிலே நீங்கள் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக என்று சொல்லி, நீங்கள் சோர்ந்து போகாமல் இந்த நற்கிரியை செய்வதிலே நீங்கள் பெருகுகிறவர்களாக இருப்பீர்களாக. இந்த வார்த்தை வந்தவுடனே என் உள்ளத்தில் இருந்த எல்லா விசாரங்களும் பாருங்கள், அது அப்படியே கரைந்து போனதை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, நான் எடுத்த அந்த முடிவிலே நான் தீர்க்கமாய் நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அப்பொழுது நான் ஒன்றை தீர்மானித்தேன், நான் இனி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதிலும் நற்கிரியைகள் செய்வதிலும் நான் பெருக வேண்டும், நான் பெருக வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் என்னிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி, ஆம் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறபடி அவர் சொல்லுகிற நற்கிரியைகளை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி இந்த மனிதன் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னானோ, அதே போல இன்று நாம் ஒரு கேள்வியை கேட்போம் என்றால், ஆண்டவர் நமக்கு 2 காரியங்களை நமக்கு ஆலோசனையாக வைக்கிறார். முதலாவதாக தேவனிடத்தில் விசுவாசம். நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கிற பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். பாருங்க, 2 தரம் அவர் மெய்யாகவே, எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே. அருமையாக சகோதரி வாசித்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே வரும்போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எழுத்து தெரியாதுமா, பாட்டு தாள கொடுத்தா எனக்கு எழுத்து தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களோட சேர்ந்து வாயை அசைப்பாங்க. நான் நினைப்பேன், என்ன வாயை அசைக்கிறாங்க, இந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வாயை அசைச்சிட்டே இருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவரை அறிய 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 தானாக வாசிக்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. எழுத்துக்களை அவர் கொடுத்து விட்டார், எழுத்துக்களை அறிகிற ஆற்றலை. ஹல்லேலூயா. எப்படித்தான் ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். யோவான் 6:47 சொல்லுகிறது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 யோவான் 5:13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியணும், ஃபஸ்ட்டு திங். 2வது, தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கணும். 2 காரியம். நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும். நாம் கட்டாயம் அறிய வேண்டிய ஒன்று இருக்கிறது. நாம் மறுமறு ஜென்மம் எடுத்து 7 ஜென்மங்கள் எடுக்கப் போவது இல்லை. நமக்கு ஒரு நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் மரணமில்லாத ஜீவன், மரணமில்லாத வாழ்வு, மரணமில்லாத உயிர் நமக்கு கொடுக்கப்படும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய குமாரனிடத்திலே விசுவாசமாக இருக்க வேண்டும்.
இப்படி இருக்கிறது நீங்கள் தேவனுடைய குமாரன் மேல் விசுவாசமாக இருக்கிறபடியினால் நான் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சபையே, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறான். உங்களுக்கு நான் மறைத்து வைக்கவில்லை, உங்களுக்கு நான் மறைத்து வைக்கவில்லை. இந்த பெரிய ரகசியத்தை நான் மறைத்து வைக்கவில்லை. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, தேவனுடைய குமாரன் மேல் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். பாருங்கள். ஆராதனை இயேசுவுக்கே.